Gross profit less operating expenses will give you net profit. Less tax, net profit after tax, preferential dividend இது பண்ணிட்டு remaining வருது profit or loss whatever has to be distributed to equity shareholders. Earnings per share ஓட formula என்னடா நந்தனா? நந்தனா நந்தனா கேக்குறதா? செல்லம் நீங்களும் நானும் தான் இன்னைக்கு வேற வழி இல்ல. நீங்க பதில் சொல்ற மாதிரியே இருக்கும். சொல்லுங்க கண்ணா. யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சரி யோசிச்சு சொல்லுங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேரோட ஃபார்முலா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 40,000 ஷேர்ஸ் சொல்றாங்க. ப்ராஃபிட் வந்து 1 லேக் ருபீஸ் சொல்றாங்க. அப்போ நான் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளோ? எவ்வளோ வருது? 2.5. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதான் வந்து அதோட ஃபார்மேட்டு. ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 38. இந்த சம் ஈஸியா இருக்கா? பார்த்துட்டீங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 39. இந்த சம் புரிஞ்சுதாடா? 39 சம். ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் 33. இதுதான் வந்து இது வரைக்கும் எதுமா காதுல விழல. என்ன சொன்னீங்க? இந்த சம்மு கிரக்ஸ் சொல்லட்டுமா? சி இது 1/4/2022ல வந்து 3600 ஆர்டினரி ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். 31/8/2023ல 1200 ஆர்டினரி ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்றாங்க கேஷ்க்கு. ஸோ வேற வேற பீரியட் ஆஃப் இன்டர்வெல்ஸ்ல வந்து ஷேர்ஸ் வந்து ஓட மூவ்மெண்ட் நடக்கிறது. ஃபர்ஸ்ட் 3600 அதோட இது இப்போ எவ்வளோ நாள் பார்த்தோம்னா 01லேருந்து 31/8. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணிடுறாங்க? அதை வந்து இஷ்யூ பண்ணிடுறாங்க. இட் இஷ்யூ 1200 ஷேர்ஸ் ஃபார் கேஷ். அப்போ 1200 ஷேர்ஸ்க்கு அது எவ்வளோ நாள் ரீட்டைன் ஆகுறதுன்னா 19லேருந்து 31/2 2023 வரைக்கும் இருக்கு. 5 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஆர்டினரி ஷேர்ஸ் வாங்குறாங்க பைபேக் பண்ண. ஸோ பைபேக் பண்ணும்போது 600 ஆர்டினரி ஷேர்ஸ் ஆயிடுது. அப்போ ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல அந்த மார்ச் 23 வரைக்கும் கட் ஆஃப் நம்ம பார்த்துக்கணும். ஸோ 31/01/23 இட் பாட் பேக் 600 ஆர்டினரி ஷேர்ஸ். அப்போ 01/02/2023 டு 31/3/2023. ஸோ 2 monthsக்கு வந்து அவங்க பாட் பேக் பண்றாங்க. செல்லம் ஒரே நிமிஷம் இருக்கணும்.
கேக்குறதாடா நந்தனா? இப்ப எப்படிடா கேக்குறது? நல்லா கொஞ்சம் கிளியரா கேக்குறதா? இப்போ ஓகே. ஸோ அப்போ அந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஷேர்ஸ் அடுத்த மூமெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் நடக்கிற வரைக்கும் எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் வந்து இருக்கு அப்படின்றது பார்க்கறது தான் வந்து இந்த வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆர்டினரி ஷேர்ஸ். ஸோ அதான் 3600 இன்ட்டு 5/12, அப்புறம் 4800 இன்ட்டு 5/12. ஸோ அப்பனா 3600 பிளஸ் 4200. இந்த பழைய ஷேரையும் நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கணும். ஓகே, 4800. அடுத்த வாட்டி 600 ஷேர். 600 ஷேரை வந்து பாட் பேக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது ரெண்டும் பாட் பேக் பண்ணிட்டாங்க. அது ரெண்டும் இஷ்யூவா இருக்கு. அப்ப பாட் பேக் பண்ணினா என்ன ஆகும்? 4800 மைனஸ் 600. ஓகேவா? ஸோ 4200 புரியுறதாடா? முதல்ல 3600 ஷேரு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு, இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒரு 1200 ஷேர் அதையும் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அதுலேருந்து ஒரு 600 ஷேர் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அந்த பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். புரியுதா? புரியுது. இப்போ 3600 ஷேர்ஸ்ன்றது 4ல ஆரம்பிச்சு அடுத்த 1 இயர்க்கு இருக்கா? இப்படி கூட போடலாங்கண்ணா. 3600 இன்டூ 14. இல்ல ஆனா இப்படி போட முடியாதுடா. கியூமுலேட்டிவா தான் போட முடியும் செல்லம். செப்பரேட்டா போட முடியாது. ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சாரி. ஸோ 40th சம்மு ரொம்ப ஈஸி. இப்போ 41 சம் போட போகிறோம். 41 சம் படிங்க கணம். அதெல்லாம் 41 சம் படிங்க. குட். பேசிக் இபிஎஸ்ன்றது நார்மலா இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு சம்பள கொடுத்துருக்கோம்? ஒரு நிமிஷம் தான். அம்மா அந்த ஃபேனை ஸ்லிம்ல வேணா போட்டுக்கோயேம்மா. எனக்கு வேண்டாம், உனக்காவது போட்டுக்கோயேன். அப்பா காஃபி கலந்து தந்துட்டியா? ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 10 லேக் ஷேர்ஸ்டா. எவ்வளோடா ப்ராஃபிட்? ப்ராஃபிட் எவ்வளோ? சூப்பர். ஓகே. அப்போ
இப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் என்னவா இருக்கும்? ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளோ? ஸோ 2 rupees. இது ஸ்டெப் புரியுதா? அப்புறம் அவன் என்ன சொல்றான்னா 20,000 கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அது ஈச் டு பி கன்வெர்டட் இன்டு 10 ஆர்டினரி ஷேர்ஸ்னு சொல்றோம். டாக்ஸ் ரேட் இஸ் 30%. கால்குலேட் பேசிக் இபிஎஸ் அண்ட் டைல்யூட்டட் இபிஎஸ். எவ்வளோ கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்? 20,000. கரெக்டா? ஆஃப் ருபீஸ் 100 ஈச். ஆமா. நம்பர் ஆஃப் 12% கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் ஆஃப் ருபீஸ் 100 ஈச். அப்பனா எவ்வளோ? ஒரு டிபெஞ்சரோட விலை எவ்வளோ? 20 ரூபா. கரெக்டா? ஈச் டிபெஞ்சரை வந்து 10 ஆர்டினரி ஷேர்க்கா கன்வெர்ட் பண்ண போறாங்க கண்ணா. ஸோ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? 20. ஆமா 20,000. ஓகே. சரி இது வரும். ஆ 20,000 into 100 வந்து 2 lakhs. ம், ம். 20,000 into 100 20 lakhs. ஸோ 20 lakhsல வந்து 12% டிபெஞ்சர்ஸ் வந்து 2,40,000. ஓகேவாடா? ஃபர்ஸ்ட் டிபெஞ்சர்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னாலே டிவிடெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு வீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எப்பவுமே. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல கூட நீங்க படிச்சிருக்கலாம். டிபெஞ்சர்னாலே டக்குன்னு நம்மளுக்கு மைண்ட்ல என்ன பண்ணும்? இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு என்ன டக்குன்னு தோணும்? ஒன்று அது ரிடம்ஷன் ஆயிருக்கா, ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸா, இல்லை அதில் ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்களா? ரெண்டு விஷயம் எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். என்ன ஞாபகம் இருக்கணும்? டூ தம் ரூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்ன? ரிப்பீட் பண்ணுங்க. எதுல? நீங்க படிக்கும் போதே ஒரு நல்ல ஃபுல் கிளாரிட்டியா படிச்சிருங்க. ஓகே? அப்பதான் ஒர்க் அவுட் பண்ணும்போது கிளாரிட்டியா இருக்கும். நான் படிக்கும் போதே சந்தேகத்திலே படிச்சேன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணும்போது சந்தேகமாயிடும். ஸோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணும்போதே அந்த கிளாரிட்டி, அந்த ஒரு அக்யூரசி எடுத்துட்டு வரணும் நம்ம. ஈவன் when you are communicating to me or when you are communicating to yourself, when you are reading, மோர் கிளாரிட்டி எடுத்துட்டு வாங்க. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் கூட கான்செப்ட்ஸ் நல்லா புரியும். இப்போ சொல்லுங்க கண்ணா, என்ன ரெண்டு தம் ரூல் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்? டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். டிபெஞ்சர்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ்னா டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணணும். சரியா? ரெண்டு விஷயம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இங்க வந்து டிபெஞ்சர்ஸ் இருக்கா, டிபெஞ்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வருமா? அப்போ எவ்வளோ? 20,000 into 100 எவ்வளோ? 20 lakhs. கரெக்டா? 20 lakhs into 12% 2,40,000. இப்போ பாருக்கண்ணா, டாக்ஸ் ரிலேட்டிங் டு, இப்போ இதுல வந்து டாக்ஸ் நீங்க பே பண்ணோம் இல்லையா? டிபெஞ்சர்ல பார்ட் ஆஃப் எலிமெண்ட் டாக்ஸ்க்கு போகும் கவர்மெண்ட்டுக்கு. 2,40,000ல 30% போட்டா என்ன? 72,000 வரும். கரெக்டா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா, ஏற்கனவே எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு இந்த சம்ல? நான் சொல்ல சொல்ல நீங்க நான் கேட்க கேட்க பதில் சொல்லிட்டே வாங்க, கான்செப்ட் புரிஞ்சுப்பீங்க. எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு இந்த சம்ல? எவ்வளோமா? 20 lakhs. கரெக்டா? அதுல வந்து நெட் இது ப்ராஃபிட்ல வந்து ஒரு ஆ, ஆமா, இது வந்து இந்த இந்த ப்ராஃபிட்னு சொல்றது இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறம் இருக்கிற ப்ராஃபிட். அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது எதுன்னா ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைல்யூட்டட் earnings per ஷேருக்கு யூ ஹேவ் டு ஆட் பேக் இன்ட்ரெஸ்ட். ஏன்? அந்த நெட் ப்ராஃபிட் இஸ் ஆல்ரெடி இன்க்ளூசிவ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அதில் ஏற்கனவே டிடக்ட் ஆயிடுதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் வந்து 20 லேக்ஸ்க்குனா இன்ட்ரெஸ்ட் 1,68,000.
20 lakhs into 0.1. அதுக்கப்புறம் அதே மாதிரி டாக்ஸ் ஒரு அதுல எவ்வளோ 30%. இங்க போடுறேன் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 2,40,000. அப்புறம் இதுக்கப்புறம் வருது தான் ப்ராஃபிட் பிஃப், இதுதான் இன்ட்ரெஸ்ட். இதுல டாக்ஸ் டிடக்ட் பண்ணும். $6,72,000. ஐயோ சாரி சாரி சாரி. 72,000. இப்போ எனக்கு நான் நெட் ப்ராஃபிட் என்ன எனக்கு இப்போ 21 lakhs. இதான் அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட். ஓகேவா நந்தனா? adjusted net profit. So 21,68,000. என்னோட டோட்டல் ஆர்டினரி ஷேர்ஸ் எவ்வளோ சம்ல? ஃபர்ஸ்ட் 10 lakhs கொடுத்துருக்காங்க. இப்போ அவன் என்ன சொல்றான்? கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் கன்வெர்ட்டட் டு 10 ஆர்டினரி ஷேர்ஸ். அப்போ பாருங்க, ஒரு ஷேருக்கு ஒரு ஷேருக்கு 20,000. 20,000 கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் கரெக்டா? இல்ல தப் என்னமோ ஏன் போட்டிருக்காங்க? என்னமோ டாக்ஸ் வந்து 2,40,000ல டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட்ல. தோ இதானே கேக்குறீங்க? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. கேட்க மாட்டேன். பேசுங்க. இப்ப பேசுங்க கண்ணா. கேக்குது. இப்ப கேக்குது. சொல்லுங்க. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்ல வராது சொல்லுமா. டாக்ஸ் வந்து இது ஆல்ரெடி வந்து இந்த இதுல தான், அதாவது இந்த ப்ராஃபிட் இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லாமே இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து டிடக்ட் பண்ணிட்டாங்க, அதனால ஆட் பேக் பண்றாங்க. 2,40,000ல 30%, அதான் 72,000. டாக்ஸ் ரிலேட்டிங் டு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஒன்லி. புரியுதா? இன்ட்ரெஸ்ட்க்கு மட்டும் டாக்ஸ். ஏன்னா நம்ம இப்ப கண்டுபிடிக்க போது டைலேட்டட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இல்லையா, அதனால டிபென்ஸ்ல வர இன்ட்ரெஸ்ட்ல வர டாக்ஸ் ரெண்டுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். சி இப்போ இது ப்ராஃபிட் ஃபார் த இயர்னு கொடுக்காம நந்தனா ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருந்தானா அப்ப பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்னு போட்டு இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணி அப்புறம் அதுல இன்ட்ரெஸ்ட்ல, அதாவது இந்த இந்த டாக்ஸ் டிடக்ட் பண்றதுன்ற ப்ராஃபிட்ல நம்ம டாக்ஸ் காமிக்கல, இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் டிடக்ட் பண்ணிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ், அதுக்கு அந்த போர்ஷனுக்கு டாக்ஸை வந்து நெகேட் பண்ணிக்கிறோம். புரியுதா? ஸோ இங்க பாருங்க கண்ணா, 20,000 ஷேருக்கு கன்வெர்ட்டபிள்ல வந்து அவன் வந்து என்ன சொல்றான்னா 20,000 கன்வெர்ட்டபிள் ஷேர்ஸ் ஈச் கன்வெர்ட்டட், ஒவ்வொன்றும் கன்வெர்ட்டட் இன்டு 10 ஷேர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ 20,000க்கு ஒரு ஷேர்னா அப்ப 2 lakhsல டிபெஞ்சர்ஸ் நம்மளுக்கு டோட்டலா 20,000 into 100, அப்ப 2 lakhsக்கு எவ்வளவு ஷேர்ஸ்? 10 ஷேர்ஸ். புரியுதா? அப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இப்போ எவ்வளவு டோட்டலா வரும்? ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஒரு 10 lakh ஷேர்ஸ், அது தவிர நம்மளுக்கு ஒரு இப்போ ஒரு ஆமா 10
10 lakh ஷேர்ஸ் இப்போ ஒரு 2 lakh ஷேர்ஸ். அப்போ சேர்த்தா எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 12 lakhs. நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் யூஸ் டு கம்ப்யூட் டைலூட்டட் earnings per share எவ்வளோ? நம்பர் ஆஃப் ஆர்டினரி ஷேர்ஸ் வந்து 2 lakh ஷேர்ஸ். ஷேர்ஸ் தான் 20,000 ஷேர்ஸ். புரியுதாடா இந்த பாயிண்ட்? இந்த கன்வர்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் கண்ணா. 20,000 convertible debentures outstanding of rupees 100 each to be converted into 10 ordinary shares. ஒரு டிபெஞ்சரையும் 10 ஆர்டினரி ஷேரா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. ஒரு டிபென் சாரி 20,000 டிபெஞ்சரை வந்து ஒரு ஷேருக்கு கன்வெர்ட் பண்றாங்க 20,000. அப்ப 2 lakhs வேல்யூ ஆஃப் டிபெஞ்சருக்கு வந்து எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கும்? ஒரே நிமிஷம் இருங்க. டிஃப்ரெண்டா சொல்ற மாதிரி தோணுது. கரெக்ட். ஒரு டிபெஞ்சருக்கு எழுதுறேன். ஒரு டிபெஞ்சருக்கு 10 ஆர்டினரி ஷேர்ஸ். ஓகேவா? அப்போ 20,000 டிபெஞ்சருக்கு 20,000 தானே டிபெஞ்சர்ஸ், கரெக்டா? எவ்வளவு ஷேர்ஸ்? 20,000 இன்ட்டு 10. புரியுதாடா? அப்படிதான் உங்களுக்கு இவ்வளோ ஷேர்ஸ் கிடைக்கிறது. அப்போ எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ? 10 lakhs. இப்போ கன்வர்ஷனால கிடைச்சிருக்க ஷேர்ஸ் எவ்வளோ? 2 lakhs. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ? 12 lakhs. டைல்யூட்டட் earnings per ஷேர்ன்றது எக்ஸிஸ்டிங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆட் பண்ணி இந்த டிபெஞ்சர்ஸ்லேருந்து கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு இல்லையா ஷேர்ஸ், அதையும் நம்ம டினாமினேட்டர்ல எடுத்துக்கணும். அப்போதான் எவ்வளோ? என்னோட நெட் ப்ராஃபிட் வந்து 21,68,000. இப்போ இதோட சேர்த்து 12 lakhs ஆயிருக்கு. அப்போ என்னோட டைலூட்டட் earnings per share எவ்வளோ? 21,68,000 divided by 12 lakhs. அதான் நான் இங்க கமெண்ட் போட்டிருக்கேன். Adjusted net profit excluding interest, number of equity shares plus converted shares. ஓகேவா? இந்த சம் புரியுறதாடா உங்களுக்கு? போட்டு பாக்குறீங்களா? ஆனா எனக்கு போட்டு பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க கண்ணா. ஓகே. 42nd ப்ராப்ளம் பாருங்க. Consider the following information given by F Limited. Net profit வந்து 31/3/2023ல 86 lakhs 50,000. Paid up capital வந்து 25 lakhs ordinary shares of rupees 10 each. 1 lakh 10% debentures of 100 each were issued on 31/9/2022. அம்மா கிளாஸ்மா. Tax rate வந்து 30%. Conversion rate வந்து 10 shares for each debenture. ஒரு டிபெஞ்சருக்கு 10 ஷேர் கண்ணா. ஓகேவா? ஒரு டிபெஞ்சருக்கு 10 ஷேர். அப்ப எவ்வளவு டிபெஞ்சர்ஸ்டா இருக்கீங்க? 1 lakh டிபெஞ்சர்ஸா? அப்ப எவ்வளவு ஷேர்ஸ் வரும் பாருங்க.
ஒரு டிபெஞ்சருக்கு 10 ஷேர் கண்ணா. அப்போ 1 லேக் டிபெஞ்சர்ஸ்க்கு எவ்வளோ ஷேர்ஸ்? 10 லேக் ஷேர்ஸ் கரெக்டா? 10,000 இன்டூ 10. புரியுதாடா இது? The diluted EPS comes into picture when the debentures are being converted into shares. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது diluted EPS வரும். Whenever any changes happens to the shareholding pattern of the organization வரும்போது diluted EPS வரும். Otherwise EPS ஓட நார்மல் ஃபார்முலா என்ன? Number of equity shares. Profit divided by number of equity shares. புரியுதாடா? ஸோ இப்போ இங்க பாருங்க, அதே மாதிரி தான், சேஞ்ச் எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ டிபெஞ்சர் இருக்கும் போது என்ன வரும்? என்ன டக்குன்னு நம்மளுக்கு மைண்ட்ல வரணும்? இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன வரணும்? டாக்ஸ் போக தான் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எடுத்துப்போம் நம்ம. ஓகே, இப்போ அதே மாதிரி பாருங்க, என்னோட கரண்ட் ப்ராஃபிட் எவ்வளோ? குவிக் கொஸ்டின் நந்தனா, இப்போ கரண்டா இபிஎஸ் எவ்வளோ இந்த சம்ல? கரண்டா இபிஎஸ் என்ன? கரண்டா இபிஎஸ் என்னடா நந்தனா இந்த சம்ல? கேக்குறதாடா? கரண்ட் இபிஎஸ் எப்படி பண்ணீங்க? வெரி குட். 3.46 இது கரண்ட் இபிஎஸ். குட். இப்போ ப்ராஃபிட் 86,50,000 கண்ணா. இந்த ப்ராஃபிட்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே டிடக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதனால ஆட் பேக் பண்றோம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு அதுல 5 lakhsல 30 இன்ட்ரெஸ்ட்ல தானே நம்ம டாக்ஸ் இது பண்ணோம். ஸோ 1,50,000. ஸோ 86,50,000 add 5 lakhs less 1,50,000 which will give you 90 lakhs. புரியுதா இது வரைக்கும்? இது போன சம் பண்ண மாதிரியே தான், இல்லை தான் டவுட் இல்லையே? அப்புறம் இது வித் ரிகார்ட் டு ருபீஸ், நியூமரேட்டர் டைல்யூட்டட் இபிஎஸ்க்கு ரெடி பண்ணிட்டோம். டினாமினேட்டர் என்ன? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன கரண்ட் சம்ல? 25 lakhs. ஓகேவா? அவன் எவ்வளவு சொல்றான்? ஒரு டிபெஞ்சருக்கு 10 ஆர்டினரி ஷேர்னு சொல்றான். அப்ப எவ்வளவு டிபெஞ்சர்ஸ்? 10,000 டிபெஞ்சர் 20. ஸோ எக்ஸிஸ்டிங் 25 lakhs அதோட சேர்த்து நம்மளுக்கு வந்து இப்போ இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, paid up capital என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? என்ன பேஜ் நம்பர் வருதுடா இது? இருடா இருடா நானே பார்க்குறேன். இருக்கண்ணா நானே பார்க்குறேன். என்னமோ 420க்கு மேல கரெக்டா இருக்கும். ம்.
இந்த சம்மடா 40 செகண்ட்ல. இப்போ பாத்தீங்கன்னா டைலூட்டட் இபிஎஸ் இது இப்போ வந்து நம்ம இது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பண்ண போறோம். ஏன் அப்படி பண்றோம்னு சொல்றேன். இதுல வந்து 10 லேக் ஷேர்ஸ் கிடைச்சிருதா, 10 லேக் ஷேர்ஸ் கிடைச்சிருதா. இப்போ இவங்க வந்து எப்ப இஷ்யூ பண்றாங்க பாருங்கடா, 9th மந்த்ல தான் இஷ்யூ பண்றாங்க. அப்போ எவ்வளவு நாள் நம்ம கூட அந்த ஷேர்ஸ் இருக்கும்? 10, 11, 12, 1, 2, 3 6 மாசம் தானே இருக்கு அந்த ஷேர். அதனால ப்ரொபோர்ஷனேட்லி இன்டூ 6/12 பண்ணும். புரியுதா? புரியுதாடா? ஸோ எக்ஸிஸ்டிங் இதோடது வந்து 25 லேக்கு வந்து ஷேர்ஸ் வந்து இன்டூ 12ன்னு போட்டுட்டு 12 மாசம் பிளஸ் இது 10 லேக் தானே டிபென்ச்சர்ஸ் கன்வர்ஷனுக்கு அப்புறம் இன்டூ 6/12 25 lakhs into 12 போட்டிருக்கேங்க பாருங்க 25 lakhsக்கு வந்து into 12 divided by 12 monthsக்கு இதுவாயிடும். இது வந்து 1 lakh. ஆனா 6 மாசம் தானே நம்ம கிட்ட வருது. அப்போ 50,000 தான் எடுத்துக்கணும். அப்போ மொத்தமா எவ்வளவு ஷேர்ஸ்? 30 lakh ஷேர்ஸ். அப்போ அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைச்சிருத்தா சம்ல? அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட் என்னடா 90 lakhs கிடைச்சிருத்துடா. ஓகே, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 30 lakhs கிடைச்சிருது. இப்போ சொல்லுங்க கண்ணா, எவ்வளோ டைலூட்டட் earnings per share? நந்தனா என்னாச்சுடா? இந்த ப்ராப்ளமா என்ன? புரியலையா என்ன? சொல்லுங்க. அப்ப டைலூட்டட் earnings per share எவ்வளோ? இந்த சம்ல என்னமோ 3 per share. சூப்பர். ஓகேவா? இப்போ அடுத்த சம் போலாமா? அடுத்த சம் படிங்க கண்ணா. குட். ஸோ ப்ராஃபிட் ஃபார் த இயர் எவ்வளோ? 24 lakhs. இப்போ கரண்டா இபிஎஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க கண்ணா. இந்த சம்ல கரண்ட் இபிஎஸ் ஆன்சர் பார்க்காம. கரண்ட் இபிஎஸ் per share எவ்வளோ? எவ்வளோ? 1.2. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்? 2.4 கரெக்டா? புரிஞ்சுதா? வெரி குட். இப்ப பாருங்க கண்ணா, இப்போ இதோட சேர்ந்து ஒன்னு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நம்மளோட ஈஸா படிச்சோம் தெரியுமா, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இ லிமிடெட் டு இட்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆஃப் rupees 2 lakhs. ஆப்ஷன் பிரைஸ் என்னன்னா 15 ரூபாய் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? வெளியில ஃபேர் வேல்யூ எவ்வளோ? அதுக்கு 20 ரூபா. ஆனா இவங்களுக்கு 15 ரூபான்னு கொடுக்குறாங்க. அப்போ 2 lakhs ஷேர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ ஷேர்ஸ் வந்து issued at fair value?
2 lakh into 15 by 20 into 1,50,000. புரியுதா? 2 லட்ச ரூபாய் ஆப்ஷன் கொடுக்குறாங்கடா. ஆனா ஆப்ஷன் பிரைஸ் வந்து 15. அவுட் ஆஃப் ஃபேர் வேல்யூ வந்து 20. அப்போ 1,50,000 ஷேர்ஸ். இப்போ கரண்டா இருக்கிற ஷேர்ஸ் வந்து எவ்வளோ? 10 லேக்ஸ். அதை தவிர இவங்க வந்து கொடுக்குற ஆப்ஷன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ? 2 லேக்ஸ். சி ஒன்று வந்து ஆப்ஷன்ல கொடுக்கறது 2 லேக்ஸ் 15 ருபீஸ் இதுல கொடுக்குறாங்க. அதை தவிர ஆமா 2 லேக்ஸ் ஆப்ஷன் பிரைஸ்னா அப்போ வந்து நெட்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா 50,000 ரூபாய் இல்ல கரெக்டா? இங்க ஒரு 2 லட்சம் 2 லேக்ஸ் மைனஸ் 1,50,000 பண்ணீங்கன்னா இங்க நெட்டா எவ்வளோடா வருது? 50,000 வருதா? இன்க்ரீஸ் இன் ஷேர்ஸ் கரெக்டா? ம். ஸோ இது ப்ரொபோர்ஷனேட்டாக எடுத்துக்கிறோம்டா. அப்புறம் 1 லேக் 10 லேக்ஸ் ப்ளஸ் 2 லேக்ஸ் மைனஸ் 1,50,000 வில் கிவ் யூ 10,50,000. அப்போ சொல்லுங்க கண்ணா, ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு 24 லேக்ஸ், நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் 10,50,000. அப்போ டைல்யூட்டட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளோ? டூ பாயிண்ட் 289 கரெக்டா? புரியுதாடா? இந்த பாயிண்ட் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. வெயிட்டட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அதான் அவங்க இங்க சொல்றாங்க, the options இங்க ஒரு word இருக்கு. The difference between number of ordinary shares issued and number of ordinary shares that would have been issued at the average market price of the ordinary shares during the period shall be treated as issue of ordinary shares for no consideration. புரியுதா? இதான் கண்ணா இந்த 43rd sum. குட். இப்போ ரைட் இஷ்யூனா என்ன கண்ணா? நம்ம படிச்சிருக்கோமே இதுல. ஸ்டேஜ் 1 எழுதுறியாடா நந்தனா நீங்க? எழுதலையா செல்லம்? ஓகே சரி ஓகே. டிசம்பர்ல எழுதுவீங்கல்ல ஸ்டேஜ் 1? எழுதுவீங்கல்ல? ஓகே. அந்த லா கிளாஸ் திருப்பியும் நீங்க திருப்பி இன்னொரு வாட்டி எடுக்கும்போது அட்டன் பண்ணா கூட அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேவா? இப்போ சொல்லுங்க ரைட் இஷ்யூனா என்னடா? கம்மியான ரேட்ல கரெக்டா? லோவர் than the ஃபேர் வேல்யூ. ரைட் இஷ்யூல போனஸ் எலமெண்ட்னு ஒன்று இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ரைட் இஷ்யூக்கு வந்து ஒரு ரைட் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்கடா. ஓகே, அது என்னன்னா ஃபேர் வேல்யூ பர் ஷேர் இமீடியட்லி ப்ரையர் டு ரைட் இஷ்யூ டிவைடட் பை தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் ஃபேர் வேல்யூ பர் ஷேர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. நம்ம ஃபார்முலாலாம் ரொம்ப பார்க்க வேணாம், நான் அப்படியே கோர்வையா உங்களுக்கு சொல்லின்னு வரேன். 44th சம்ம படிங்க செல்லம், கொஷின் படிங்க. த்ரீ டுவெண்ட்டி ரிட்டர்ன் புட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப ஹைஃபையா போக வேணாம், ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபைனலாக படிப்போம். புட் ஆப்ஷன்றது ரைட் டு செல். ஓகேவா? ரைட் டு செல், நான் ஷேர் செல் பண்ணுறதுக்கான ரைட்டு வாங்குறதுக்கு வாங்கிக்கிறேன். 320 புட் ஆப்ஷன்ஸ் வாங்கிக்கிறேன். 320 ஆர்டினரி ஷேர்ஸ்க்கு 320 புட் ஆப்ஷன்ஸ் வாங்கிக்கிறேன். அதோட எக்ஸைஸ் பிரைஸ் ஒரு ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தோம்னா 10 ரூபாய். The put obligation is therefore 3,200. The average market price of the entity's ordinary shares. ஒரே நிமிஷம். Okay,
with an exercise price of rupees 10 per option. The put obligation is therefore 3200. Average market price of entities ordinary share வந்து 8 ரூபாய். Company வந்து expects to issue 400 ordinary shares of rupees 8 per share to raise the proceeds necessary to satisfy the put option. How will you treat the above? ஒண்ணுமே இல்லடா, நான் ஈஸியா சொல்றேன். மார்க்கெட் பிரைஸ் வந்து ஆர்டினரி ஷேரோடது 8 ரூபாய். கம்பெனி 400 ஆர்டினரி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம், ஒரு ஷேரோட இது வந்து 8 ரூபான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மீன் டைம் ஸோ எக்ஸ்பெக்டட் டு இஷ்யூ எவ்வளோ 400, ஓகேவா? இதுல ஆல்ரெடி வந்து அவுட்ஸ்டாண்டிங் கரண்டா இவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க 320. அப்ப எவ்வளோடா வேரியன்ஸ்? 80 ஷேர்ஸ். கரெக்டாடா? ஓகே, denominator வந்து 80 shares will be considered in addition to the existing shares for the purpose of diluted EPS. இப்போ diluted EPS ஓட ஃபார்முலா என்ன? அதேதான், net profit whatever is attributable to equity shareholders after the convertible dependent shares issue இருக்கலாம், இல்ல ஆப்ஷன்ஸா இருக்கலாம், எந்த சேஞ்சஸ்மா இருக்கலாம், divided by number of equity shares. ஸோ 400 ஷேர் மொத்தமா இது பண்ணணும்ன்றாங்க. அப்போ 320 பிளஸ் 80ன்றது நான், அப்போ டினாமினேட்டருக்கு பார்த்தீங்கன்னா, so difference between 480 shares is assumed to be issued and 320 shares that would have been received on exercise of the option is added to the denominator. In calculating, no adjustments is made to the numerator. See, உண்மையில கண்ணா, அவனுக்கு வந்து 320 கரண்டா இருக்கு, எக்ஸ்ட்ரா 400 ரூபாய் இது பண்ணணும், 400 ஷேர் வந்து ஆர்டினரி ஷேர் வந்து இஷ்யூ பண்ணும். ஒண்ணுமே இல்ல, இது நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. டினாமினேட்டர்ல மட்டும் நம்ம என்ன பண்ணணும், 320 போடுறதுக்கு பதிலா 400 ஷேர்ஸ் போடணும். அதுதான், புரியுதா? இப்ப ரைட் இஷ்யூ சம் பார்க்கலாம். Right issue is a issue when a company invites its current shareholders to buy more shares at a discount. They get the right to purchase these new shares at a lower price than the market rate, which helps the company raising more money without bringing in new outside investors. Outside investors இல்லாம கரண்டா இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே கம்மியான ரேட்ல கொடுக்கறது தான் வந்து ரைட் இஷ்யூ. ஓகேவா? இப்போ இந்த சம் பார்க்கலாமா? இப்போ சம் ஒண்ணுன்னா படிங்க கண்ணா. y limited படிங்க. ஆனா இப்போ வந்து 2021க்கு 2021 2022க்கு என்னன்னா வந்து இபிஎஸ்ஆ இருக்கும். ஆன்சர் பார்க்காம ட்ரை பண்ணுங்க. 2021 22க்கு என்ன பேசிக் இபிஎஸ்ஆ இருக்கும்? என்னமா? 2. ஓகேவா? அதுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? இப்ப பாருங்க கண்ணா, இவங்க என்ன கேக்குறாங்க, பேசிக் இபிஎஸ் கண்டுபிடி. ஓகே, அண்ட் பேசிக் இபிஎஸ் கண்டுபிடிச்சிட்டு ரீஸ்டேட்டட் இபிஎஸும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்போ லெட்ஸ் டேக் பேசிக் இபிஎஸ் ஃபார் 21 22 வந்து 2 rupees. இவங்க என்ன சொல்றாங்க, ரைட் இஷ்யூட ஒரு 4 எக்ஸிஸ்டிங் ஷேருக்கு ஒரு நியூ ஷேர்னு சொல்றாங்கடா. 4 எக்ஸிஸ்டிங் ஷேருக்கு ஒரு நியூ ஷேர். 4 எக்ஸிஸ்டிங் ஷேருக்கு ஒரு நியூ ஷேர். அப்போ எவ்வளவு கரண்ட் ஷேர்ஸ்? 5 lakh ஷேர்ஸ்க்கு அப்ப எவ்வளோடா நியூ ஷேர்ஸ் வரும்? என்ன வேணுமா?
எப்படி 5 lakhs வெரி குட் 1 divided by 4 கரெக்டா நீங்க என்ன சொன்னீங்க 5 lakhs into 1 divided by 1,25,000 கரெக்டா இது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 என்னன்னா இப்போ கரண்டா இபிஎஸ் எவ்வளோ 2 ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ பாருங்க ப்ரீவியஸா ஒரு ஷேருக்கு அவங்க சொல்ற இது என்ன நம்பர் ஆஃப் ஒன் ஆர்டினரி ப்ரையர் டு எக்ஸைஸ் ஆஃப் ரைட் எவ்வளோ 25 பிஃபோர் வந்து ரைட் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி நம்ம கையில எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 5 lakhs அப்போ ஒரு ஷேருக்கு 25 ரூபா எக்ஸசைஸ் ரைட் பண்றதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அப்ப 5 லட்சம் ஷேருக்கு எவ்வளோடா 125 lakhs போஸ்ட் ஒரு ஷேருக்கு அவன் என்ன சொல்றான் 20 ரூபா அப்ப இந்த நியூவா கண்டுபிடிச்சிருக்கோம்ல 1,25,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ 25 lakhs இந்த பார்ட் புரியுறதா ரைட்டோட விலை முன்னாடி என்ன பின்னாடி என்ன முன்னாடி 20 ரூபா 25 ரூபா பின்னாடி 20 ரூபா முன்னாடி 5 லட்சம் பின்னாடி 1,20,000 இது ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் ஓகே இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிக்கணும் 150 lakhs புரியுதா இது வரைக்கும் டவுட் இருக்கா அதாவது நம்ம ப்ரீவியஸா என்னடா கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் இருக்கும்போது அதை ஆட் பண்ணிப்போம் அந்த போர்ஷனை கரெக்டா கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் ஷேர்ஸா இது பண்ணும்போது அந்த ஷேர்ஸா டினாமினேட்டர்ல அந்த எக்ஸிஸ்டிங் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட டினாமினேட்டர் பண்ணிட்டு நியூமரேட்டர்ல கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ்க்கு இந்த இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் எலிமெண்ட்டை எடுத்துட்டு நெட்டா காமிப்போம் கரெக்டா இங்க என்ன பண்றோம்னா ரைட் அவன் சொல்றான் ப்ரீ ப்ரையார் 25 அதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் கொடுத்துருக்கோம் போஸ்ட் 20 அதான் 25 lakhs இங்க கொடுத்துருக்கோம் ஸோ இதுவும் ஆட் பண்ணா எவ்வளவு வேணும்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் 1,50,000 அப்ப நியூமரேட்டர் கிடைச்சிருக்கு எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் 5 lakhs இப்போ எவ்வளவு கிடைச்சிருக்கு 1,25,000 ஸோ 6,20,000 அப்பனா என்ன என்னோட இது 24 rupeesன்னு வருது கரெக்டா என்னோட இந்த ஃபேக்டர் வந்து தியரிட்டிக்கல் எக்ஸ்ட்ரைட் ஃபேர் வேல்யூ வந்து 24 ரூபாய் இது புரியுதா 24 ரூபாய் வந்தது இந்த பார்ட் ஸ்டெப் நம்பர் 3 என்னமா செல்லம் வாய்ஸ் பிரேக் ஆகுது கண்ணா கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க நல்லா பிரேக் ஆகுது இப்ப பேசுங்க பிரேக் ஆகுது இல்ல ரொம்ப பிரேக் ஆகுது ஆரிஜின் இப்ப கேக்குதுடா சொல்றா என்னடா எனக்கு இப்பவும் பிரேக் ஆகுதுடா ஒரு நிமிஷம் பண்ணுங்களேன் அந்த சாட்ல பிங் பண்ணுங்க சாட்ல பிங் பண்ணுங்க
can you please explain how rupees 1,50,000 in the numerator came? இதுடா இது பாருங்க this plus this. Okay, புரியுதா? இது ரெண்டு அமௌண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆட் பண்றோம்ல. இது வரைக்கும் புரிஞ்சுட்டா? இப்போ ஒண்ணும் இல்லடா, ரைட் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றோம். ரைட் ஃபேக்டர்னா என்ன? இப்போ நான் வந்து கண்டுபிடிச்சதுக்கு ஏற்கனவே நான் வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன்ல இனிஷியலா. 25 ரூபான்றது எக்ஸைஸ் ஆஃப் ரைட்டுக்கு சொல்றாங்கல்ல, தட் டிவைடட் பை இப்போ நான் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன்ல எக்ஸ்ட்ராக்ட் ரைட்டை, அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா ரைட் ஃபேக்டர் கிடைச்சிரும். இது மட்டும் இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க செல்லம். ஃபேர் வேல்யூ பர் ஷேர் இமீடியட்லி ப்ரையர் டு ரைட் இஷ்யூ, அதாவது 25 டிவைடட் பை தியரிட்டிக்கல் எக்ஸ்ட்ரைட் ஃபேர் வேல்யூ 24. அதான் ஓகேவா? இப்போ பேசிக் இபிஎஸ் ஃபார் 2022-23 அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 15 lakhs டிவைடட் பை எக்ஸிஸ்டிங் இது எவ்வளோ? 5 lakhs இன்டூ இதை மல்டிப்ளை பண்ணும். இந்த ரைட் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி அது எவ்வளோ 3 மாசத்துக்கு இல்லையா? இது ஒரு அசம்ஷன் மாதிரி எடுத்திருக்காங்க கண்ணா. இது 3 monthsலேருந்து இது பண்ணியிருக்காங்க, இது 9 monthsக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசம்ஷன் மாதிரி. இது மட்டும் செக் பண்ணி சொல்றேன் கண்ணா. ஓகே, இது மட்டும் நான் செக் பண்ணி சொல்றேன்டா. ஓகேவா? இது மட்டும் செக் பண்றேன். பட் இது வரைக்கும் புரியுறதாடா அந்த ரைட் ஃபேக்டர் வரைக்கும்? ஸோ illustration 46 படிக்கணும். சூப்பர் கண்ணா. இப்போ earnings for the year 2022க்கு வந்து இப்போ ப்ராஃபிட் என்ன இங்க சம்ல? இந்த சம்ல ப்ராஃபிட் எவ்வளோ? 9 lakhs and 30 lakhs. இப்போ 2021-22க்கு 9 lakhs, 2022-23க்கு 30 lakhs கரெக்டா?
இப்போ பார்த்தீங்கன்னா earnings per share 2022க்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 2022 23ல என்னெல்லாம் நடந்திருக்கு? Two ordinary shares bonus for each share outstanding. அதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேருக்கு 2 போனஸ் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. கரெக்டா? Step number 1, EPS is equal to PAT divided by number of equity shares. PAT என்ன 30 lakhs for 2022-23. Number of equity shares என்ன existing என்ன 10 lakhs. போனஸ் எப்படி கால்குலேஷன்னா ஒரு ஓல்டு ஷேருக்கு 2 போனஸ் ஷேர்ஸ் தான். ஒரு ஓல்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் 10 லட்சம், போனஸ் ஷேர்ஸ் எவ்வளோ 20 lakhs. அப்போ எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் 10 lakhs ப்ளஸ் போனஸ் சேர்த்தா எவ்வளோ வரும் நம்மளுக்கு 30 lakhs. கரெக்டா? அப்போ 30 lakhs by 30 lakhs எவ்வளோ? இந்த ஸ்டெப் புரியுதா? ஒரே மாடல் தான். ஒரு இதுல ஆப்ஷன் சொல்றான் எக்ஸ்ட்ராவா, ஒரு இதுல டிபெஞ்சர் எக்ஸ்ட்ராவா சொல்றான். ஓகேவா? ஒரு இதுல வந்து போனஸ் எக்ஸ்ட்ராவா சொல்றான், ஒரு இதுல ரைட் எக்ஸ்ட்ராவா சொல்றான். அது மொத்தம் லாஜிக். ரிவைஸ்டு டைல்யூட்டட் பண்ணும்போது என்ன நியூவா கன்வர்ஷனுக்கு டிபெஞ்சர்லேருந்து ஈக்விட்டி ஷேரா அதை எடுத்துக்கணும், இல்லை வந்து ஈக்விட்டி ஷேர்லேருந்து போனஸ் ஷேர்ஸா அதை எடுத்துக்கணும், ஈக்விட்டி ஷேர்ஸ்லேருந்து ரைட் ஷேரா அதை எடுத்துக்கணும். இதுல பாருங்கன்னா adjusted EPSல PAT 2021-22ல எவ்வளோ 9 lakhs, number of equity shares எவ்வளோடா 30 lakhs. அப்போ 9 lakhs by 30 lakhs எவ்வளோ 0.3. அவ்வளோதான். கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்காடா? சொல்லுமா. ஆமா கண்ணா, ஒரு ஓல்டு ஷேருக்கு 2 போனஸ் ஷேர் சொல்றான் பாருங்க. இஷ்யூ 2 ஆர்டினரி ஷேர்ஸ் ஃபார் 1 போனஸ் ஷேர். 2 ஆர்டினரி ஷேர் போனஸ், ஒரு ஷேருக்கு எக்ஸிஸ்டிங் ஓல்டு ஷேருக்கு 2 போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸிஸ்டிங் 10 லட்சத்துக்கு 10 லட்சம் இன்டூ 2 20 லட்சம் ரூபாய் அப்படியே டபுள் ஆகுது. புரியுதா? ஆமா, ஒரு எக்ஸிஸ்டிங், அதாவது ஒரு வாழைப்பழம் வச்சிருக்கீங்கடா, அந்த ஒரு வாழைப்பழத்துக்கு பதிலா 2 ஆப்பிள் கொடுக்குறாங்க. அப்போ 10 லட்சம் வாழைப்பழத்துக்கு 20 லட்சம் ஆப்பிள். புரியுதா? நீங்க வந்து 10 லட்சம் ஆப்பிள் வச்சிருக்கீங்க, வாழைப்பழம் வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு வாழைப்பழம் வச்சிருந்தாலே உங்களுக்கு போனஸா 2 ஆப்பிள் கொடுக்குறோம் இனாம் அப்படின்றாங்க. அப்ப 10 லட்சம் வாழைப்பழம் வச்சிருக்கீங்க, அப்ப எவ்வளவு இனாம் உங்களுக்கு? 20 லட்சம் ஆப்பிள் இனாம். அந்த மாதிரி கதை. புரியுதா? கரெக்ட் பண்ண முடியுதா? 47th இந்த சம் படிக்கணும். accounting I will show you something that will give you more of confidence. ரெண்டு கொஸ்டின்ஸ் கண்ணா. ஒன்று வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்லேருந்து, இன்னொன்று வந்து இபிஎஸ்லேருந்து நினைக்கிறேன், காமிக்கிறேன்.
இப்ப இருக்கணும். இது 2 கொஸ்டின் நேத்திக்கு நம்ம படிச்சோமா? இது போன வாட்டி டிசம்பர்ல இருக்கு இதே கொஸ்டின். இது பாருங்க இந்த கொஸ்டின். இது அதை தான் சொல்றேன். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20 மார்க் வரும்டா. எம்சிக்யூலயும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கேட்பான், 14 மார்க்ஸ்லயும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கேட்பான். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20 மார்க் இதுலயே கரெக்ட் பண்ணிடலாம். அப்ஜெக்டிவ் 20 மார்க், ரொம்ப வஸ் சினாரியோ 10 மார்க் 30 மார்க் வச்சுக்கோங்களேன். அப்புறம் கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், இன்சூரன்ஸ்ல குட்டி குட்டி சம், எலக்ட்ரிசிட்டி குட்டி குட்டி சம்லாம் நேற்றுக்கு பார்த்தீங்களா? நான் ஹை வியூ ஆஃப் ஒன்று போட்டு அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. பாஸ் அதான் என்னோட ஜட்ஜ்மெண்ட் படி எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு. பட் அதனால தான் சொல்கிறேன், சூப்பராக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். நல்லா கான்ஃபிடென்ட்டாக படிங்க. எந்த சப்போர்ட்னாலும் சொல்லுங்க, நான் பண்ணுறேன். எம்சிக்யூஸ்லேயும் வரும்டா உங்களுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுதான் ஆடிட்டிங். அந்த கொஸ்டின் படிச்சிட்டிங்களா? நேற்றுக்கு 2 கொஸ்டின் போட்டிருந்தேனே, முடிச்சிட்டிங்களா? ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா, பிகேஎல் லிமிடெட் ஹேட் அன் ஆஃப்டர் டாக்ஸ் ப்ராஃபிட் வந்து 40 lakhs தான் பேட். தட் வாஸ் ஏர்ன்ட் த ஒன்ஸ் ஆஃப் சேல் ஆஃப் மிஷினரி. டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க கண்ணா 60. paid dividends to the ordinary shareholders rupees 1,06,00,000 to preference shareholders. ordinary shareholders வந்து இது பண்ணியிருக்காங்க, preference shareholders தான். அதனால பேட்ல இருந்து preference shareholders ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோமா? ஸோ ரிமைனிங் எவ்வளோ? 3,40,000. எவ்வளோ ஷேர்ஸ்? 1 lakh. ஸோ பேசிக் இபிஎஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிக் இபிஎஸ் என்ன? இதுலேருந்து இதை டிவைட் பண்ணா யூ வில் கெட் பேசிக் இபிஎஸ். கரெக்டா? அவ்வளோதாங்க. நான் ஈஸியா இருக்கா? இப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, பேட்டு அதுலேருந்து ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட்டு, டேக்ஸ் அதான் ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட்டில் கொடுத்து தான் அது பண்ணணும். அப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணணும். இதில் இல்லை, பட் தென் யூ ஹவ் டு டிடக்ட் யுவர் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இதுதான் ஃபார்ட்டி எயிட் சம் படிங்க கண்ணா. அதுவும் பிகேஎல் தானா? ஓகே ஓகே. ஸோ பேசிக் ஸோ ஃபார்மேட் படிக்கணும். பேட்டு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டிவிடெண்ட்டு, ஏர்னிங்ஸு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பிகேஎல் லிமிடெட் வந்து எவ்வளோ ஷேர்ஸ், பேட் எவ்வளோ, ஏர்னிங்ஸ் 70 lakhs. ஓகேவா? இதே ஃபார்மேட் தான் கண்ணா, 70 lakhs. அப்புறம் அவங்களோட ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட் எவ்வளோ, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ? இங்கே 1 lakh into ஆமாம் 1 lakh into டிவிடெண்ட் எவ்வளோ போட்டிருக்கான்? 5 ரூபாடா. ஸோ 5 lakhs.
சரியா? 1 lakh into 5 lakhs. So 70 lakhs. இங்க போடுறாங்கன்னா preferential dividend வந்து புரியுதா? 1 lakh dividend. So 1 lakh into into 5. இதை மைனஸ் பண்ணானா என்ன earnings availability equity shareholders கிடைச்சிடுமா? என்னப்பா 5 lakhsன்றது preferential dividend. preferential dividend இது நம்ம நார்மலா பண்ணுவோம். இவங்க என்ன சொல்றாங்க, each share of the convertible preference shares can be converted into 2 shares of Akash Limited Class A common shares. So in the year no convertible shares preference shares were converted. So நீ பாத்தீங்கன்னா எப்பவுமே டாக்ஸ் preferential dividend minority interest. இப்போ மைனஸ் 1 lakh basic earnings per share, profit and loss available to the parent entity divided by weighted average number of ordinary shares outstanding. Weighted number of average shares outstanding எவ்வளோடா outstanding உங்களுக்கு? இங்க ஒரு 3,50,000 ஆனா no convertible preference shares were converted. அப்போ 6,50,000 இது earnings கரெக்டாடா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோடா? 3,50,000 அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா சாரி இதுலேருந்து இதை டிவைட் பண்ணோம்னா 18.57 ஓகேவா? 48 புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதா கண்ணா? நந்தனா நந்தனா 49.50 ஹோம்ஒர்க் கண்ணா. ஹோம்ஒர்க் சேம் சம் சரியா? ஸோ இன்னும் எவ்வளோ சம்ஸ் இருக்கு நம்ம இன்னொரு 15 சம் இருக்கா? ஆனால் முடிஞ்சா நம்ம ஒரு 2 to 3 உட்காந்துக்கலாமா? உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? ஓகேவா இருக்குமாடா 2 to 3? இது கார்ப்பரேட் அக்கௌண்டிங் முடிச்சிடலாம். கஷ்டமா இருக்கா? சரி ஓகே ஃபைன். அதான் அது வரைக்கும் நீங்க ஹோம்ஒர்க் போட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க 50 சம்ஸ் வரைக்கும். ஓகேவா? சரி அப்புறம் ஓஆர்க்கு உட்காந்துக்கணும்டா நம்ம. ஓஆர்க்கு இன்னைக்கு 7 to 8 உட்காந்துக்கலாம் நைட்டு சரியா? இன்னைக்கு 7 to 8 ஓஆர் உட்காந்தோம்னா அந்த கடைசி பார்ட் ஒன்று இருக்குல்ல, ஜஸ்ட் இன் டைம் அந்த மாதிரி அதெல்லாம் முடிச்சுக்கலாம். ஓஆர் எப்படி போயிட்டு இருக்கு? வீடியோ ரெக்கார்டிங் புரியுறதா? டிசிஷன் ட்ரீலாம் ஆனா எனக்கு வந்து ஹோம்ஒர்க் எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குதேடா. ஏன்டா?